ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் ஹரிசுவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே பீஸா எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக ஓவன் இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் இந்த பீஸா மாதிரி செய்ய போகிறேன். இதுக்கு 2 கப் அளவுக்கு ஒரு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா அதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் 1/2 கப் அளவுக்கு நம்ம தயிர் எடுத்துக்கிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே போல் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 1 ஹவர் ஊறட்டும். இல்லைனா ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் ஊறினால உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸோட உங்களுக்கு பீஸா ரெடி ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை நல்லா நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஈக்குவல் சைஸ்டு பாலாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பால்ஸ் உருட்டிக்கோங்க. இப்போ என்னோடய பேன் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பேன் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பால் ரெடி பண்ணிக்கலாம். இதில் பீஸா டாப்பிங்க்காக நான் கொஞ்சோண்டு பன்னீரும் கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த கேப்சிகம் பன்னீரை நீங்கள் நல்ல மசாலா பொருள்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சும் செய்யலாம். இல்லாட்டி மேலாக நம்ம தூவி விட்டும் நம்ம பேக் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஈக்குவல் சைஸாக பால் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை நல்லா சப்பாத்தி திரட்டுற மாதிரி ஒரு நல்ல ஒரு தின் லேயராக, அதாவது திக் லேயராக இருக்கிற மாதிரி நம்ம திரட்டிக்கலாம். நீங்கள் எந்த பேனில் செய்ய போகிறீங்களோ அந்த பேனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி பேனோட சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே ஓரத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பேன் சைஸ் இருக்கிற மாதிரி நம்ம அந்த மாவை தேய்ச்சிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேன் சைஸுக்கே தேய்ச்சிட்டேன். இப்போ இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டான சைஸ்லேயே நான் தேய்ச்சிக்கிட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நீங்கள் அதை அந்த சைடில் இருக்க லேயர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிடலாம். இப்போ பேனை பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சிட்டோம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் உங்களுக்கு விருப்பப்பட்டது எது வேணால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அந்த பேனில் எல்லா பக்கமும் ஒட்டி இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த சப்பாத்தி மாவை மேலே போட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 5 நிமிஷமாவது ஆகும். நல்ல ஏன்னா நம்ம இது திக் லேயராக இருக்கிறதுனால. ஸோ நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பீஸா சாஸ் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் எது வேணால் உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. நான் டொமேட்டோ சாஸ் தான் எடுத்துக்க போகிறேன். இது ஒரு சிம்பிளான பீஸானால ஒரு டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இருந்தது அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சாஸ்க்கு மேலே நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம சீஸ் சேர்த்துக்கிறோம். இதுக்கு மேலே அந்த கேப்சிகமும் பன்னீரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா குக் பண்ணும்போது உங்களுக்கு கீழே பாட்டமும் நல்லா குக் ஆகும். ஸோ மேலே சீஸும் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகும். இதுக்கு மேலே நீங்கள் இட்டாலியன் ஸ்பைசஸ், அப்புறம் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான பீஸா மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கீழே இருக்கிற பாட்டம் நல்லா குக் ஆகணும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு பீஸா சாப்பிட்ற டேஸ்ட் தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில்